தேவ சமூகத்தில் ஒருமித்து நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் பெந்தேகோஸ்தே நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு மனு அவதாரம் எடுத்து வந்தவர். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் மரித்து தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காய் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். 40 நாளளவும் எல்லாருக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? வெளிப்படுத்தி காண்பித்தார். பின்பு ஒலிவமலைக்கு தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் கண் பார்க்க வானத்திற்கு மேகங்கள் வழியாய் எடுத்து கொள்ளப்பட்டார். மீண்டும் வருவார் என்பது ஆணித்தரமான சாட்சிகள் அநேகம் உண்டு. இயேசுவே சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த போது வானத்தில் காணப்பட்ட தூதர்கள் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை உண்டு. அதனால் மீண்டும் வரப்போகிற இயேசு அந்த நாளுக்கு பிறகு நான் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் போய் எருசலேம் நகரத்தில் காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தது. பெந்தேகோஸ்தே என்பது 50வது நாளை காட்டுகிறது. அது ஏதோ ஒரு சபை ஸ்தாபனம் அல்ல, அது ஒரு விசேஷித்த நாள். 50வது நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே அவர் தம்முடைய வார்த்தையின்படியே பரலோகத்திலிருந்து தம்முடைய ஆவியை என்ன செய்தார்? பூலோகத்தில் தம்முடைய பிள்ளைகள் மேல் வர்ஷிக்க பண்ணின நாள்தான் பெந்தேகோஸ்தே நாளாய் காணப்படுகிறது. அந்த நாள் இந்த நாளாய் இருக்கிறது. அதனால் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு காரியத்தை நான் கேட்க போகிறேன். உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறீங்க? கையை தூக்கக்கூடாது, பைபிளோட கையை தூக்கணும். சரி, வச்சுங்க. கொண்டு வராதவங்க அடுத்த வாரத்திலேருந்து கொண்டு வரணும். வேதத்தை திறக்கணும், வாசிக்கணும், அது மிக முக்கியம். உங்கள் செல்ஃபோனை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, இதில் எத்தனை பேருக்கு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இருக்கு? படம் பார்க்குற செல்ஃபோனு என்னென்னத்தையோ பார்க்குறீங்கல்ல. இத்தனை பேர் செல்ஃபோன் வச்சு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நடக்கிற ஆன்லைன் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? வரமாட்டேங்கிறீங்க. கர்த்தர் கொடுத்தது எதுக்கு? சும்மா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறக்கா? படத்தை பார்க்குறக்கா? நல்லா கவனிக்கணும். ஆன்லைன் ஜெபம் மிக முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஆராதனை பண்ணிட்டு போனால் அது அப்படியே திருப்தி அடைந்து விடக்கூடாது. இடை ஆராதனையிலேயும் நமக்கு வர முடியாது என்கிற சூழ்நிலை நிமித்தம்தான் ஒரே 1 மணி நேரம் நாம் ஆன்லைன் ஜெபத்தை நடத்துகிறோம். அதுவும் பாட்டு பிரசங்கத்துக்கு 30 நிமிஷம் போயிடுச்சு. 30 நிமிஷம் தான் ஜெபம். அந்த 30 நிமிஷத்தில் ஜெபத்தில் சில பேர் வர்றீங்க, அப்புறம் ஓடிடுறீங்க, அப்புறம் வர்றதே இல்லை. அப்படி அல்ல, இருக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது தொலைபேசி அழைப்பு அந்த நேரத்தில் வந்திருந்தா கூட நீங்கள் அதை அட்டன் பண்ணிவிட்டு உடனே மறுபடியும் வர பாருங்க. நான் நினைக்கிறேன் சிலர் தான், ஒரு 15 பேருக்குள்ளே தான் ஆன்லைன் ஜெபத்தில் வர்றீங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் பட்டன் செல்ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும், ஐயா எனக்கு கேட்க முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அல்லது உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க, உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் அதோடு கூட என்ன செய்யலாம்? இணைந்து கொள்ளலாம். ஃபோன் கான்ஃபரன்ஸ் காலில் அநேகர் இணைந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நம்முடைய ஃபோனை ஜெபத்திற்காக நாம் என்ன செய்வோம்? உபயோகப்படுத்தி. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? கையே தூக்க மாட்டேங்கிறீங்களே. நல்லா உயர்த்துங்க. கை கொடுத்துருக்காரு, நான் இவ்வளோதான் கையே இருக்கா? கையின்னா முழு கையும் உயர்த்தணும் கர்த்தருக்கு முன்பாக. இப்போ தீர்மானம் பண்ணியிருக்கீங்க. இந்த தீர்மானத்தில் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாய் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலை வேளையில் நான் ஒரு அதிகமாக உங்களோடு இப்போ பேச போவதில்லை.
காரணம், ஒரு சில நாட்களாய் நான் சுகவீனமாய் காணப்படுகிறேன். ஆனாலும் தோற்றத்திற்கு சுகமுள்ளவனை போல காணப்படுகிற பாஸ்டருக்கு என்ன சுகம் இல்லை அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. சுகவீனமாய்த்தான் இருக்கிறேன். இப்பொழுதும் என்னால் நிற்கக்கூட முடியல. உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் பலன் தந்தார். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகும். நான் பலவீனமாக இருந்தாலும் நான் பிரசங்கிக்கிற வார்த்தை எப்படிப்பட்டதல்ல, பலவீனம் உள்ளதே அல்ல, அது பலமுள்ளதாய் காணப்படுது. காரணம், அந்த வார்த்தையில் என்ன உண்டு? கர்த்தருடைய வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு அது உங்களிடத்திற்கு என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தெசலோனிக்கு சபையாருக்கு சொல்லும்போது, எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் என்ன செய்தது? வந்தது. 1 தெசலோனிக்கர் 1:4 நினைக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் என்ன செய்தது? அப்ப கர்த்தருடைய வசனம் அது வல்லமை உள்ளது. அதற்குள்ளே ஆவி உண்டு, ஜீவனும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அவர் அனுப்பின காரியம் ஆகும்படியும் அவர் விரும்பினதையும் என்ன செய்யுமாம்? செய்யும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினால ஜெப சிந்தையோடு கூட காணப்படுவோம். நான் என் பலவீனத்தை நான் நினைக்கிறது இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் பாஸ்டர் பலவீனமாக இருக்கிறார், நல்ல பிரசங்கம் பண்ணுவாரான்னு இல்லை, யோசிக்க வேண்டாம். என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். ஜெபத்துக்காக தான் சொல்கிறேன். யாரும் வருத்தப்பட வேண்டாம், பாஸ்டர் சுகம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவர். வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்குரிய பிரசங்க வாக்கியம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்க கேள்வி. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரனின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார். இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அவருடைய நிறைவு நமக்கு அவசியம் தேவையாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஆதி பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய கட்டளையின்படியே அந்த மேல் வீட்டிலே என்ன செய்திருந்தார்கள்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரும்போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் என்ன செய்தார்கள்? கூடி வந்திருந்தார்கள். ஒரு மனம் மிக மிக அவசியம். நேற்றைய ஆன்லைனில் ஜெபத்தில் கூட அந்த ஒரு மனதை குறித்து நான் பேசினேன். அருமையானே, ஒரு மனம் மிக மிக அவசியம். குடும்பத்தில் ஒரு மனம் தேவை, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனம் தேவை, 2வது சபையிலே ஒரு மனம் தேவை. எந்த இடத்துல நாம் வேலை செய்தாலும் ஒரு மனதோடு செய்தால்தான் அங்கே மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. சில இடங்களில் எழுதி போட்டிருப்பார்கள், டீம் ஒர்க் இஸ் சக்சஸ் என்று சொல்லி. கூட்டாய் செய்கிற வேலை, குழுவாய் செய்கிற வேலைதான் அது ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி. அது உண்மையான ஒரு காரியம். நாம் ஒருமனப்பட்டு எதை செய்கிறோமோ அது எல்லாம் ஆசீர்வாதமாய் காணப்படும் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை.
இந்த காலையில் அந்த ஒரு மனதும் கொடுப்பது யார்? வாசிப்போமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 30:12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை என்ன செய்தது? ஒருமனப்படுத்திற்று. அப்ப கர்த்தருடைய கரம் தான் ஒரு மனதின் ஆவியை தருகிறது. அருமையானே, அந்த ஒரு மனம் காணப்படுமானால் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? இங்க பாருங்க, ஒரு மனதோடு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அவர்களோடு கூட எது இருந்தது? கர்த்தருடைய கரம் இருந்தது. கர்த்தருடைய கரம் எங்கே இருக்கிறதோ அங்கே கிரியை நடப்பிக்கப்படும். என்ன நடந்தது? அநேக ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அப்ப கர்த்தரிடத்தில் ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது எது? கர்த்தருடைய கரம். அப்ப ஒரு மனம் மிக முக்கியம். ஜெபத்திலே ஒரு மனம் முக்கியம். அல்லாமலும் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூலோகத்தில் இருவர் ஒரு மனப்பட்டிருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனதின் ஆவி எங்கே உண்டோ அங்கே ஒரு அசைவு உண்டு. அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஒரு மனதின் அனுபவம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினாலே அந்த ஒரு மனம் எதை குறித்ததா இருந்தது? உன்னதத்தின் ஆவியானவர் எங்கள் மேல் என்ன செய்ய வேண்டும்? பகிரப்பட வேண்டும் என்றால் இயேசு போகும்போது சொல்கிறார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள்? இருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி விட்டு போய்விட்டார். ஆனால் அதற்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். எல்லாருடைய இருதயத்தின் எண்ணமும் சிந்தனையும் என்னவென்றால் அந்த உன்னதத்தின் பலன் என்ன மேல் என்ன செய்யப்பட வேண்டும்? ஊற்றப்பட வேண்டும் என்பது. அதனால்தான் நான் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். மாம்ச பிரகாரமான பலன் அல்ல, ஆவியின் பலனை அடைவீர்கள். பாருங்கள், மாத்திரமல்ல அந்த பலத்தினாலே என்ன உண்டு? தைரியம் கடந்து வருகிறதாய் காணப்படும். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆசாரிய சங்கமோ அல்லது பரிசேயர் சதுசேயருடைய கூட்டமோ அல்லது யூதர்கள் தங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்றோ எதை குறித்தும் அவர்கள் என்ன செய்யல? கவலைப்படவே இல்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். அந்த இயேசுவை நான் அறியேன் என்று சொன்ன அதே பேதுரு இப்பொழுது தைரியமாய் சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். அதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? சாட்சிகளாயிருக்கிறோம். தைரியம் வந்தது. அந்த தைரியம் எதனாலே? அவர்கள் கிறிஸ்துவோடு கூட காணப்பட்டபடியினால் தான் தைரியம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவருடைய தைரியம்
இயேசுவோடு கூட இருந்தபடியினால், அவருடைய ஆவியானவர் தங்கள் மேல் வந்தபடியினாலும் தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். எதை குறித்து அவர்கள் என்ன செய்யல? கவலைப்படவே இல்லை. சிறையிலே போடப்பட்டார்கள், அதை குறித்து கவலையில். சிறையிலேயும் கர்த்தரை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தபோது ஒரு பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் அந்த காற்று என்ன செய்தது? நிரப்பிற்று. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் எல்லார் மேலும் வந்து என்ன செய்தது? அமர்ந்தது. அருமையானே, கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய அடையாளம் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து என்ன செய்தது? அமர்ந்தது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம்தான் மிக முக்கியம். 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டார்கள்? நிரப்பப்பட்டார்கள். ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த நாட்களிலே உலகத்தில் காணப்படுகிறவர்கள் நிறைந்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. பண ஆசையினாலே அவருடைய இருதயங்கள் நிறைந்திருக்கிறது. பொருளாசையினாலே நிறைந்த இருதயங்கள், பொறாமையினாலே நிறைந்த இருதயங்கள், பொய்யினாலே நிறைந்த இருதயங்கள், அது எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்கிறது. நான் சொல்லி கொண்டு போனால் நேரம் கடந்து போய்விடும், நான் பேச வேண்டிய வார்த்தை வராது. ஆகையினாலே உலகத்தாருடைய ஜீவிதத்தில் அவைகள் நிறைந்திருக்கிறது, மேட்டிமையான எண்ணங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நிறையப்பட்டிருக்க வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தேவையாயிருக்கிறது. அந்த ஆவியானவர் கர்த்தர் என்ன செய்கிறார்? இலவசமாய் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன் என்று சொன்னார். ஒரு தாகம் இருக்க வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் என்ன செய்கிறவர்? புறப்பட பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அதே. ஆகின இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவத்தில் ஒரு தாகம் உண்டாயிருக்கிறதா? அதே சமயத்தில் கர்த்தர் யாருக்கு தம்முடைய ஆவியானவரை கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த, அப்ப யாருக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அப்போஸ்தலர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்க போய் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்க? இருங்க. அவங்க போய் மேல் வீட்டில் என்ன செய்தார்கள்? ஏறினார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருந்தார்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த கீழ்ப்படிதல், அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய கட்டளைக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் மேல் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? ஊற்றப்பட்டார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 44வது வசனத்தை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்க காரணம் என்ன? கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அவன் தேவ பக்தி உள்ளவனாய், தேவனுக்கு பயந்து மிகுந்த தான தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்த ஒரு மனுஷன். அவனிடத்திலே அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனாய், உபவாசிக்கிறவனாய் காணப்பட்ட மனுஷன், பயபக்தி உள்ள ஒரு மனுஷன். அவன் ஒரு நாளிலே ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவனுடைய இடத்துல வந்து அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீ பேதுரு என்று சொல்லப்பட்ட மனுஷனை உன்னிடத்திற்கு என்ன செய்? வரவழை.
அவன் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை உனக்கு என்ன செய்வான், சொல்லுவான் என்று சொல்லி சொன்னார். உடனடியாய் அந்த பேதுரு என்ன செய்தான், தன்னிடத்தில் சேவகம் பண்ணுகிற மனுஷரை அனுப்பி பேதுருவை என்ன செய்தான், வரவழைக்கிறவனாய் காணப்பட்டார். வந்தபோது அவன் சொல்கிறான், தேவனால் உமக்கு கட்டளிடப்பட்ட யாவையும் நாங்கள் கேட்கும்படிக்கு இப்பொழுது தேவ சன்னதியில் என்ன செய்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். நாங்கள் கூடியிருக்கிறது தேவ சன்னிதானம். அது வீடாய் காணப்படலாம், அது எந்த இடமாய் இருக்கலாம். ஆலயத்தில் மட்டுமல்ல தேவ பிரசன்னம், வீட்டிலேயும் தேவ பிரசன்னம் என்றால் வேதம் சொல்கிறது, எங்கே கூடி வந்தாலும் தேவன் அங்கே நடுவில் என்ன செய்கிறவர், வருகிறவர். தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன செய்வேன். ஒருவேளை மரத்தடியிலே ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் சரி, தெருவிலே நின்று 2 பேர் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் அவர்கள் நடுவிலே கர்த்தர் என்ன செய்கிறவர், வருகிறவர். தேவ பிரசன்னத்தை உணர முடியும் எங்கேயும். இங்கே வசனத்தில் நான் பார்க்கிறோம், அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது தேவ சன்னதியில் என்ன செய்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிற ஐயா. எதற்கு? உம்மிடத்திலே கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை நாங்கள் என்ன செய்யும்படி, கேட்கும்படிக்கு. வசனத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். வசனத்தில் வாசித்தோர் 44வது வசனத்தில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட, நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்ட. வசனத்தை கேட்கணும். எப்படி கேட்கணும்? கேட்டவர்கள் எப்படி கேட்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்றால், எபிரேயருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. 4ஆம் அதிகாரம் வாசிப்போமா 2வது வசனத்தை. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்ப வசனத்தை எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கூட. இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை. இந்த வசனம் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நன்மை செய்யும். நிச்சயமாகவே அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. மரியாள் சொன்னாலே, இதோ அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. வார்த்தையை விசுவாசித்தவளே பாக்கியவதி என்றுதான் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நர்மையான காலை வழியில கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ வசனத்தை கருத்தாய் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இது எனக்காய் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. என்னோடு கூட கர்த்தர் இந்த காலை வழியில அந்த பலிபீடத்திலே இருந்து என்ன செய்கிறார், பேசுகிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அருமையானே, வசனத்தை கேட்டவருடைய வாழ்க்கையில நல்ல நிலத்தில் விளைந்த விதையானது 100 என்ன செய்தது, பலன் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் கேட்கிற வசனம் ஏதோ இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டு விடுகிறது அல்ல. அது இருதயத்திலே பதிப்போமானால் நிச்சயமாய் 100 பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தில் வாசித்தோம், அவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார், ஊற்றப்பட்டு நிரப்புகிறவராய் காணப்பட்டார். அப்ப நிரப்பப்பட்டால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் சில நோக்கத்தோடு கூட ஊற்றப்படுகிறவராய் காணப்பட்டார், நிரப்பினார் என்றுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானே, there is a purpose, ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்திற்காய் ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டார். அதில் விசேஷமானவர்கள் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், அப்புறம் அடுத்தது சொல்லுங்க, தீர்க்கதரிசிகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 2வது இப்பதானே சொன்னேன், ஆசாரியர்கள் மேல் ஊற்றப்பட்டார். அடுத்தது ஊழியர்கள் மேல் ஊற்றப்பட்டார். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார், ஊற்றப்பட்டார். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட மனிதர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யப்படுகிறார், ஊற்றப்பட்டார், நிரப்புகிறார். வேதத்தில் நாம் அநேகரை நாம் பார்க்கலாம். 20 பேருக்கும் அதிகமாய் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு
ஆவியானவரை ஊற்றினதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதில் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் யோசேப்பின் மேல் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டால் என்னையா நன்மை? அருமையானே, ஒரு தேசத்தையே ரட்சிக்கத்தக்கதாய் ஆலோசனை அவனுக்கு கிடைக்கிறதாய் காணப்படும். அப்ப தேவ மனுஷர்களுக்கு என்ன உண்டு? ஞானமும் விவேகமும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யோசுவாவின் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி நிரப்புகிறவராய் காணப்பட்டார். அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? வசனத்தை வாசிப்போம். மோசே நூனின் குமாரனாய் யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பார்த்தீங்களா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். யோசுவாவின் மேல் கர்த்தருடைய ஆவியான ஊற்றப்பட்டார். அவன் எதினாலே நிரப்பப்பட்டானாம்? ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அவனுக்கு எதற்குயா ஞானம் தேவை? அருமையான ஜனமே, 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனத்தை, அது சாதாரண ஜனம் அல்ல, முரட்டாட்டம் உள்ள ஜனம், முறுமுறுக்கிற ஜனம், எதற்கெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிற கோராகின் ஆவியை பற்றிய பெற்றுக்கொண்ட அந்த ஜனம், அவர்களை என்ன செய்ய வேண்டும்? கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவனுடைய தலையாய கடமையாய் காணப்பட்டது. அதற்கு கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? ஞானத்தின் ஆவியை கர்த்தர் அருளி செய்தார். இப்படி நான் ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு போனால் நேரம் கடந்து போய்விடும். நான் இந்த காலை வழியில் உங்களோடு சொல்ல வருகிற காரியம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் நமக்கு கிடைக்கிற ஒரு 5 ஆசீர்வாதத்தை சுருக்கமாய் நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். வாசிப்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? பாருங்கள். அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட சீஷர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். பேதுருவும் அவனோடு சேர்ந்த 11 பேரும் நின்று கொண்டு இந்த இயேசுவை பிதாக்களின் தேவன் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? சாட்சிகளாயிருக்கிறோம். தைரியமாய் சாட்சி கொடுத்தார்கள். அருமையானவர்களே, சாட்சி கொடுப்பது என்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு மற்றவர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் சேவகரிடத்தில் பணத்தை கொடுத்து அவருடைய சீஷர்கள் நாங்கள் தூங்கி கொண்டிருந்த போது களவாய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று எங்கும் பரப்ப சொன்னார்கள். அதுதான் பரப்பப்பட்டது. ஆனால் சீஷர்கள் ஒருமனப்பட்டு நின்று கொண்டு சொல்கிறார்கள், இந்த இயேசுவை தேவன் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? சாட்சிகளாயிருக்கிறோம். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே ஏமா 39லிருந்து வாசிங்கம்மா. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சம் ஆகும்படி செய்யாமல் அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவரோடு, நன்றாய் கவனியுங்கள், அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படிக்கு செய்தார். நீங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை.
அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். நான் ஏத்தனை வசனத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் வசனத்தை புரிந்து கொள்ளணும். ஏதோ அங்கொன்று இங்கொன்று எடுத்து பாஸ்டர் சும்மா சொல்லிட்டு போறான்னு நினைக்காதீங்க. எல்லாம் கோர்த்து சொல்லுகிற ஒரு காரியம். வாசிப்பு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக, பார்த்தீங்களா, கண்ணார கண்டார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் அதை விவரித்து சொல்லும்போது மிகவும் ஆச்சரியமாய் காணப்படும். வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம். என் வாயை பார்த்துட்டு இருக்காதீங்க, பைபிள் எடுத்து பார்த்துட்டு இருங்க. 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிட்டேனா மன்னிச்சிருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற, அல்லேலூயா, எங்கள் கண்களினாலே நாங்கள் பார்த்தது, நாங்கள் நோக்கி பார்த்தது, அடுத்தது எங்கள் காதுகளினாலே கேட்டது, அடுத்தது வசனம் தான். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப பிரமாதமான வார்த்தை. எங்கள் கைகளினாலே நாங்கள் என்ன செய்தோம்? அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் தொட்டையா. யாரை தொட்டார்கள்? இயேசுவை தொட்டார்கள். அனுபவித்தவர்கள் தான் இப்பொழுது சொல்லுகிறார்கள். நாங்கள் அவரோடு கூட புசித்து குடித்து, அடுத்தது தேவனால் முன்பு நாங்கள் என்ன செய்யப்பட்டோம்? நியமிக்கப்பட்டபடினாலே அவர் பிரத்யட்சமாக எங்களுக்கு என்ன செய்தார்? காட்சி கொடுத்தார் ஐயா. அடுத்த அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் எங்களிடத்தில் என்ன செய்தார்? கட்டளையிட்டார் ஐயா. ஆகினால் தான் அவர்கள் தைரியமா என்ன சொல்லுகிறார்கள்? நீங்க மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? சாட்சிகளாயிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் காணப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். சாட்சிகளாயிருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து சாட்சி சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தரின் வாழ்க்கையில் இதை செய்தாரையா, இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்பதை சொல்ல வேண்டுமே. எங்கு சென்றாலும் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில தேவையாய் காணப்படுகிறது. அப்படி சாட்சி சொன்னால் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் தெளிவாய் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை நான் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுவித்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? எழுப்பினார். அதற்கு நாங்கள் என்னவாயிருக்கிறோம்? சாட்சிகளாயிருக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பதுதான் மிக முக்கியம். அநேக வசனங்கள் உண்டு, அதெல்லாம் சொல்லி கொண்டு போனால் நேரம் கடந்து போய்விடும். அப்படி அவர்கள் செய்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, சாட்சியா இருந்தபடினால. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ். இந்த காலை வேளையில யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் எது உண்டாயிருக்கும்? பூரண கிருபை உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ள ஐயா. கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது? அது பெரியது.
அது நம்மை நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாக்கிறது. அந்த கிருபை தான் நம்ம என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. ஐயா, அந்த கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார். ஆகினால் நான் இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமேலும் என்ன காணப்பட்டது? பூரண கிருபை. நாமும் சாட்சிகளாய் இருப்போமானால் தேவனுடைய பரிபூர்ண கிருபை நம்மையும் ஆட்கொள்ளும் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது காரியம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர்கள் மன்னிக்கணும் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அடுத்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் எதினாலே நிரப்பினாராம்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவிதத்தில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. நமக்கு வல்லமையை தருகிறார், பலத்தை தருகிறார். அப்படி நிரப்பினபடியினாலே அங்க வசனம் சொல்கிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன செய்தார்? நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் காணப்படுவாரானால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று தைரியமாய் நாம் சொல்ல முடியும். என்றால் வசனத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட. அப்ப அபிஷேகத்தின் மூலமாய் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். நான் அதற்கு இருக்கிறார் என்பதற்கு இன்னொரு சாட்சியையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், நல்ல கவனிங்க, அவர் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள். இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் நான் போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் அதல்ல, அது 2 கொரிந்தியர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? போதுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் நடக்கிற காரியம் என்ன? நாம் நன்மை செய்கிறவர்களாயிருப்போம். என்ன நன்மை? எந்த நன்மையை நாம் மற்றவர்களுக்கு செய்வோம், தரித்திரருக்கோ ஏழைகளுக்கோ கூட்டு விசுவாசிகளுக்கோ நன்மை செய்யும் இருதயம் நமக்கு உண்டாயிருக்கும். அடுத்தது என்னது? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செய்வாராய்? குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாதாரணமான ஆவியானவர் அல்ல. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஏதோ ஜக்குன்னு குதிச்சு
கத்திட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ நமக்கு விளங்காத ஒரு பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் குறித்து பிசாசுக்கு தெரியும். அது என்ன செய்யும்? அவர்களுக்கு முன்பதாய் நடுநடுங்கிறதாய் காணப்படும். அவ்வளவு வல்லமை உள்ள ஆவியானவர். ஆயினத்தான் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மார்க் 16ஆம் அதிகாரத்தில், என் நாமத்தினாலே பிசாசுகள் என்ன செய்வீர்கள்? துரத்துவீர்கள். பிசாசுகளும் சொல்லுகிறது என்னவென்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு நான் வருவோமானால் அங்கே பிசாசு சொல்லுகிற காரியத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். வசனத்தை வாசிப்போமா? 16வது வசனம், 16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தங்கள் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் நான் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழி என்ன செய்கிறார்கள் பாருங்க. பிசாசுகளுக்கு தெரியும் யார் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஏன் அந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் மேல் உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்ட ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? தங்கி இருக்கிறார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் வேதத்தில் வாசிக்கிறோம், இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். அப்ப அவர் மேல், அவருக்குள் அந்த ஆவியானவர் காணப்பட்டபடினாலே பிசாசுகள் நடுநடுங்கி என்ன செய்தது? ஓடிற்று. அப்போஸ்தலருடைய அனுபவம் என்ன? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இந்த வேலைக்காக என்ன செய்வோம்? ஏற்படுத்துவோம். அடுத்து 8வது வசனம். 8வது வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும். ஹல்லேலூயா. இவங்க எதுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள்? நல்ல கவனிக்கணும். பிரசங்கம் பண்றதுக்கு அல்ல, வியாதியஸ்தருக்காய் ஜெபிக்கிறதுக்கு அல்ல, வேறு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற சபையில செய்கிறதற்கு அல்ல. கிரேக்க விதவைகள் அன்றாடகம் என்ன செய்யப்படவில்லை? விசாரிக்கப்படவில்லை என்கிற ஒரு குறைபாடு அன்றைக்கு சபையிலே ஏற்பட்டது. அவர்களுடைய ஆட்களுக்கு நல்லா கறியா வைக்கிறாங்க, சிக்கன் பீஸ் நிறைய வச்சுட்டு போறாங்க. எங்களுக்கு சும்மா பேருக்கு காட்டுறாங்க, அந்த குழம்பு தான் ஊத்துறாங்க, கறி என்ன செய்யறதில்ல. நான் இந்த நாள் வழக்கத்தின்படி சொல்றேன். சாப்பாடு அவங்களுக்கு நிறைய போடுறாங்க, பிரியாணி நிறைய போடுறாங்க, தேடி தேடி மட்டன் எல்லாம் போடுறாங்க. எங்களுக்கு வெறும் குஸ்கா மாதிரி போட்டுட்டு போறாங்க. இதுதான் அவங்களுடைய குறைபாடு. அதற்காக அப்போஸ்தலர் செய்த ஒரு காரியம், நாங்களோ தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியா என்ன செய்வோம்? தரித்திருப்போம். இந்த காரியத்திற்கு நாங்கள் சிலரை ஏற்படுத்த போகிறோம். அந்த ஏற்படுத்துகிற மனுஷர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களா? அங்க வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். நல்ல கவனிங்க. விதவைகளை சாப்பாடு காரியத்தில் கவனிக்க வேண்டும். இந்த காரியத்தை கவனிக்கிறதுக்கு தான் இந்த 7 பேரை நியமித்தார்கள். ஆனால் இந்த 7 பேருக்குள்ள 2 மனுஷர் விசேஷித்த மனுஷர்களாய் காணப்படுகிறார். ஒன்று பிலிப்பு, 2வது ஸ்தேவான். கர்த்தர் இந்த ஸ்தேவானை கொண்டுதான் இங்க வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ
அவர்கள் நிச்சயமாய் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்துகிறவராய் காணப்படுவார். நல்ல கவனிக்க வேண்டும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய புத்திர, நான் அதை குறித்து பிற்பாடு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை நல்ல கவனிக்கணும். இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டால், சபையில வந்து ட்ரம் அடிக்கும் போது அல்லது கீபோர்டில் அல்லது ட்ரம் பேட்ல வேகமாய் அடிக்கும் போது மட்டும் இறங்குகிற ஒரு ஆவியானவர் அல்ல. எல்லா நேரத்திலும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவராலே நாம் என்ன செய்யப்பட முடியும்? நிரப்பப்பட முடியும். எந்த நேரத்திலும் ஆவியில நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தான்? நிரப்பப்பட்டார். அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாராம்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் காணப்பட்டார். 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலருடைய கரங்களினாலே செய்யப்பட்டது. இந்த அப்போஸ்தலர்கள் யார்? கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்க வேண்டுமானால், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதிகாரம் பண்ணப்பட்டவர்கள். வேதத்தில் நிறைய இடத்துல நான் வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் அந்த வேத பகுதியை வாசித்துக் கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அவரிடத்தில் வந்தார்கள். வந்தவர்களிலே கர்த்தர் சிலரை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர் என்று என்ன செய்தார்? பெயரிட்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். 3.5 ஆண்டு காலங்களும் அவரோடு கூட சேர்ந்து நடக்கிறவர்களாய் காணப்பட்டார். 3.5 ஆண்டு காலங்களும் ஒரு பைபிள் ஸ்கூல் நடந்தது போல நடந்து கொண்டிருந்தது. நடந்த காரியம் என்ன? வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்தார். எல்லாம் கையை தூக்கிங்க பார்க்கலாம். உங்க வலது கையை தூக்குங்க. எல்லாரும், சிறியோரும் பெரியோரும், நல்ல கையை உயர்த்துங்க. இந்த கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த கரத்தை கொண்டு கர்த்தர் செய்வார்னு விசுவாசிகள் எத்தனை பேர்? ஏன் தெரியுமா? வசனம் இல்லாதபடிக்கு நான் சொல்லல. வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 21வது வசனத்தை வாசியுங்கள். 4:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்களை யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படிக்கு. அப்ப மோசேக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யத்தக்கதா அவனுடைய கைகளை பலப்படுத்தி இருப்பாரானால், நல்ல கவனிங்க. உங்களோட கையை இப்படி வைங்க பார்ப்போம். கூப்பின மாதிரி ஏந்தி கொள்ளுங்க. உங்க கையை நீங்களே பாருங்க. இந்த கையில் என்ன இருக்கு? கர்த்தர் கொடுத்த அற்புதங்கள் நம்முடைய கையில் காணப்படுகிறது. இந்த கரத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வல்லவர்? அற்புதங்களை செய்ய வல்லவர். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு சுகம் இல்லாம போனாலும் சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தில் பழமொழி உண்டு, 1000 பேரை கொன்ன வந்தா என்னது? அறவைத்திய. நம்ம 1000 பேரை கொல்ல மாட்டோம். ஒருவேளை அவனுக்கு தலைவலி போகல, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு போதகர் ஒருவர் விதமாய் சொன்னார், நான் ஒருவருக்கு ஜெபித்து அவன் சுகமாக விட்டால் மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன். அப்பவும் சுகமாகல, மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன். எதுவரைக்கும் ஜெபம் பண்ணுவீங்க? அவன் சுகம் பெறுவரைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் அவனுடைய விசுவாசம். அருமையானே, அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில தொட்டால் போதும் உடனே சுகம். கர்த்தர் அமிதமாய் தம்முடைய ஊழியக்காரரை வல்லமையாய் என்ன செய்தார்?
எடுத்து பயன்படுத்துகிறவராய் காணப்பட்டார். உங்களுடைய கரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியான கிருபையை தந்திருக்கிறார். மூன்றாவது காரியத்துக்குள்ள போவ சற்று வேகமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு. நல்ல கவனிங்க, இது கேட்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னவா இருக்கு? இது வரைக்கும் அற்புத அடையாளம் எல்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? ஆவியானவராலே இயேசு எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆனா மத்தேயு கொஞ்சம் நல்ல தெளிவாய் சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்கலாமா? அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசி. அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே. அப்ப லூக்கால எது மிஸ்ஸிங்? எதுங்க மிஸ்ஸிங்? சோதனை மிஸ்ஸிங். யாராலே சோதனை? பிசாசினாலே சோதனை. அந்த வார்த்தையை லூக்கா அதை சொல்லல, அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டார். என்ன பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் எங்கே கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்ல கவனிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவராலே நிறைஞ்சா என்னவும் வரும், சோதனையும். எத்தனை பேர் அப்படி போயிருக்கீங்க சோதனை வழியா? ஒருத்தரோட சோதனை வரலையா? ஐயோ வேண்டாயா, சோதனையே வேண்டாம். நான் சொல்கிற ஈடி சோதனை அல்ல, சோதனையாய உழைக்களத்தில் பிரச்சனைகள், பாடுகள், வேதனை. யோபை போல சோதிக்கப்படுகிற அனுபவம். அவர் நீ சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லி பக்தர்கள் சொன்னார்களே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு என்ன? கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. சோதனையை சகித்தால் ஜீவ கிரீடமும் கிடைக்கும். ஆனா ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாசிங்க கர்த்தருடைய வசனத்தை. 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்வதில்லை, நேரிடுவது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கிறதே இல்லை. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்கிறவர்? ஒரு வழியை ஏற்படுத்துகிறவர். ஐயா, இயேசு சோதிக்கப்பட்டாரே. யாராலே? பிசாசினால். சுருக்கமாய் சொல்கிறேன், எத்தனை சோதனை வந்துச்சு? 3 விதமான சோதனை வந்தது. முதல்ல அவர் பசியாயிருந்தபடினாலே அங்கே கல்லுகளை பார்த்து பிசாசு சொன்னார், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படிக்கு சொல்லும். 2வது, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் பூமியின் சகல ராஜ்யங்களையும் காட்டி, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என் பாதம் விழுந்து பணிவீரனால் இதெல்லாம் உனக்கு தருவேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு தருவேன். அப்ப விக்கிரக சேவை செய்கிறவனுக்கு கர்த்தர் பிசாசு என்ன செய்கிறான்? வேண்டிய மட்டும் கொடுக்குறான். கடைசியில் என்ன செய்யறான்? ஒரே அடியா புடுங்கிடுறான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எப்போது என்ன செய்யும்? நிலை நிற்கிறதாய் காணப்படும். நல்ல கவனிங்க. 3வது சோதனை, தேவாலயத்தின் உப்பரியிலே கொண்டு போய் நிறுத்தி இங்கே இருந்து தாழ குதியும் தூதர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த 3 சோதனையிலும் எதை வைத்து ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தையை கொண்டே ஜெயித்தார். இப்ப வார்த்தையில என்ன உண்டு? வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை கொண்டு அவனை கடிந்து கொண்டார். பிசாசு அவரை விட்டு என்ன செய்தான்? விலகி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால சோதனை வந்தாலும் முடிவிலே யாருக்கு ஜெயம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கே ஜெயம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?
நமக்கு சோதனை வந்தாலும் பிசாசு ஜெயிக்க முடியாது ஐயா. கர்த்தர் ஜெயம் கொள்கிறவராய் காணப்படுவார். ஜெயம் யாருக்கு? நமக்கு மாத்திரமே. நான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அங்கே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் 14வது வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை என்ன செய்ய பண்ணி? வெற்றி சிறக்க பண்ணி. கர்த்தர் ஒரு நாளும் தோல்வியை நமக்கு தருகிறவர் அல்லையா. இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவார், ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுவார். காரணம், அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் காணப்படுகிறவர். உலகம், மாம்சம், பிசாசு இவள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், உயிரோடு கூட என்ன செய்தவர்? எழுந்தவரையா. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கிறவர்? ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். யோபு சோதிக்கப்பட்டார். பிசாசு நினைச்சா இவ்வளோதோடு கூட யோபுடைய சாப்டர் காலின்னு சொல்லி, ஆனால் யோபு உறுதியாய் விசுவாசத்தில் காணப்பட்டார். முடிவில் யாருக்கு ஜெயம்? யோபுக்கு ஜெயம் உண்டாயிற்று. 2 மடங்கு என்ன செய்யப்பட்டார்? ஆசீர்வதிக்கப்படுகிறனாய். பிசாசு வெட்கத்தோடு தலை குனிந்து ஓடுகிறவனாய் காணப்பட்டார். இந்த காலையில் சோதனை வந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் அவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெயங்கொள்ளும்படிக்கு வைக்கிறவர். 4வது காரியம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போமா? பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து. அம்மா போதும், அங்கே 33வது வசனத்தை மட்டும் வாசிங்க, நேரம் இல்லை. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினால். அல்லேலூயா. நீங்க செய்யற வேலையெல்லாம் ஞானத்தோடு செய்யணுமானால், ஒரு பழுதையும் உங்களுடைய எஜமானர்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் காணாமல் இருக்க வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவாவியானவர் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவர் உங்களை சரியான வழியில நடத்துகிறவராய் காணப்படுவார். இங்கே ஆசரிப்பு கூடாரம் கட்டத்தக்கதாக மோசேக்கு கர்த்தர் மலையிலே ஒரு மாதிரியை காண்பித்தார். மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய நீ எப்படி இரு, எச்சரிக்கை ஆயிரு என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். இப்பொழுது அதை செய்யும்படி கர்த்தர் ஊரின் குமாரன் பெசலெயேலை அவர் என்ன செய்தாராம்? பேர் சொல்லி அழைத்து அவனை ஞானத்தினாலும் புத்தியையும் அறிவையும் அருளி அவனை என்ன செய்தாராம்? சகல வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினால் என்ன செய்தார்? நிரப்புகிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிக்காதவர்களாயிருக்கலாம், ஞானத்திலே குறைவுள்ளவர்களாயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவாரானால் அந்த ஆவியானவருக்குள்ள காணப்படுகிற 7 குணாதிசயங்கள் உண்டு. என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர். பாத்தீங்களா? ஒரு தேவ ஆவியானவருக்குள்ள இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அவர்கள் பேதைகள் அல்ல, அவர்கள் யாராயிருக்கிறார்கள்? ஞானவான்களாய் காணப்படுகிறார். நீங்க வசனத்தை ஏற்கனவே வாசித்தீங்க. பேதுரு பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால்
ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, அவங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க. பள்ளிக்கூடம் கூட போய் ஒதுங்கல, அதுதான் சொல்லணும். நம்ம பாஷையில் சொல்லணும்னா படிப்பு ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, அவங்க யாரு? பேதமை உள்ளவர்கள். ஆனா அவர்கள் பேசுகிற தைரியம் இருந்துச்சு. அதை கண்டவர்கள் என்ன செய்தார்கள்? உங்களுடனே கூட இருக்கிற ஆவியானவரை கண்டு மற்றவர்கள் என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். காரணம், கர்த்தர் வெறுமனே ஆவியானவரை கொடுத்து உங்களை கைத்தட்டி ஆரவாரிக்கிறதுக்கும் மனமகிழ்ச்சி அடைகிறதுக்கு மட்டுமல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். பெசலேயேலை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்பின காரியம் என்ன தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிக்கிற வேலை. நீங்க நல்ல கவனிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் என்ன செய்கிறது? அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்போ இந்த காலத்திலே செய்யப்படுகிற ஆராதனையினுடைய சாயல் எது? இதுதான் சாயல், அதுதான் இது நிழல், அதுதான் என்னவாய் இருக்கிறது? சாயலாய் காணப்படும். அன்றைக்கு அவர்கள் கூடாரத்தை கட்டினார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கென்று கூடாரமாய் நமக்குள்ளே காணப்படும். நாம் தான் அவருடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் வாசிகள். அதுக்குள்ள போக நான் விரும்பல. இந்த காலை வழியில ஒன்றை நான் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தருக்காய் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் கர்த்தருடைய மாதிரியினாலே மாதிரியை அறிந்து தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பெசலேயேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஆசரிப்பு கூட ஆலயத்துக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்து முடித்தார்கள். செய்து முடித்த பிறகு நடந்த காரியம் என்ன? வசனத்தை வாசிப்போமா? 40ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வாசிப்போம். 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் தொங்கு திரையையும் தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் என்ன செய்தான்? பிரவேசிக்கவே முடியல. உண்டாக்குனதெல்லாம் யாரு? பெசலேயேல். அவன் பேரே இல்லை. இப்போ மோசேதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் காணப்பட்டான். அவன் தான் மாதிரியை பெற்று கொண்டவன். அவன் இப்ப எங்க நிற்கிறான்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான் நிற்கிறான். ஏன்னா அவனுடைய சொந்தக்காரர் அந்த இடத்தை என்ன செய்தார்? நிரப்புகிறவராய் காணப்பட்டார். ஒரு மேகம் என்ன செய்தது? கூடாரத்தை மூடினது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஒன்று சொல்கிறேன். தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நம்முடைய ஜீவிதத்தை கட்டி எழுப்புவோமானால் நம்முடைய ஜீவிதத்தை ஒரு மேகம் என்ன செய்யும்? மறைத்து கொள்ளும். அந்த மேகத்தின் வழியாய் நாம் நடத்தப்படுவோம். எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தின் கீழாக பகலிலாக மேகத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தப்பட்டார்களோ அவ்விதமாய் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் பாருங்கள். பரிசுத்த ஆவியிலே நிறைந்த மனுஷன். கடைசி நேரம் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிகிறார்கள்.
அவருடைய கண்களோ இவர் கல்லெறிகிறவளை பார்க்கல, மேலே பார்த்தது. வானம் அவனுக்கு திறக்கப்பட்டது. பிதாவானவர் மகிமையோடு உட்கார்ந்து இருக்கிறதையும் அவருடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் அவனை வரவேற்க நிற்கிறதையும் அவன் காண்கிறேன் என்று சொன்னான். கடைசி அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வசனத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். 60வது வசனத்தில் அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்ன செய்யாதிரும். இந்த குணாதிசயம் தான் ஒவ்வொரு விசுவாசிக்கு தேவை. கர்த்தருடைய பரலோக காட்சியை காண்கிறது மட்டுமல்ல, இருதயத்தின் ஆழத்தில் காணப்பட வேண்டிய ஒரு மேன்மையான குணம் மன்னிக்கும் குணம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த காலையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் ஆண்டவரே என்னையும் நிரப்பும் அப்பா. சற்று நேரத்துக்கு முன்பு நாம் பாடல் பாடினோம், நிரப்பும் என்று சொல்லி. ஒரு விஷயம் கூட கர்த்தரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஐயா, உங்களுடைய உன்னத ஆவியினாலே இந்த நாளில் ஒரு விஷயம் கூட எங்களை நிரப்பும். We need your anointing, Lord. உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்கு இந்த காலையில் தேவை. உங்களுடைய அபிஷேகம்தான் இத்தனை காரியங்களும் செய்யும் என்று இந்த காலையில் நாங்கள் கேட்டோம். உங்களுடைய அபிஷேகம் எங்களை தைரியமுள்ள சாட்சியாய் நிறுத்தும் என்று, உம்முடைய அபிஷேகம் எங்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வைக்கும் என்றும், உம்முடைய அபிஷேகம் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி உண்டாக்கும் என்றும், உம்முடைய அபிஷேகம் தேவ மகிமை தங்குகிற கூடாரத்தை கட்ட ஆலோசனை கொடுக்கும் என்றும், ஞானத்தை தரும் என்றும், உம்முடைய ஆவியானவராலே சோதனையிலும் பரலோகத்தின் காட்சியை கண்டு மன்னிக்கும் குணத்தை எங்களுக்கு தரும் என்று நாங்கள் இந்த காலையில் கற்றுக்கொண்ட ஐயா, எங்களுக்கு உடைய அபிஷேகத்தை தருவீராக. ஒரு பாடல் ஒன்று நாம் பாடி இந்த காலை வேளையில் கர்த்தாவே உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் என்று கேட்போமா? அந்த பெந்தெக்கோஸ்தே நாளுடைய அனுபவம் இந்த நாளிலே நமக்கு தேவை. We need the same anointing as the day of Pentecost. அந்த பெந்தெக்கோஸ்தே நாளினுடைய அதே அனுபவம் இன்னைக்கு நமக்கு தேவை. கர்த்தரை பார்த்து கேட்போமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மேலே இறங்கி வாரும் என்று கேட்போமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நடைய நிரப்பிடுமே வெள்ளத்தினாவி. சொல்லுவோமா? பலனடைய நான் பலனடைய வேண்டும் ஐயா. நிரப்பிடுமே வெள்ளத்தினாவி. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவி. கனமடைய கர்த்தாவே ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடுவீராக. ஒரு விசை கூட அசைவாடும் ஆண்டவரே. கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து
உள்ளம் நிரம்ப ஹalleluya ருதரா பிள்ளைகளை நிறைப்பீராக. ஆண்டவரே உம்முடைய நிறைவோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்வீராக. ஹalleluya. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பெந்தேகோஸ்தேயில் ஆவியானவர் நிரப்பப்படும் போது இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்து அதை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள் எங்களுடைய அனுபவங்களாய் மாறட்டும், ஒவ்வொருடைய அனுபவங்களாய் மாறட்டும். நாதா நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை நிரப்பப்பட்டவர்களாய் அனுப்பும் ஆண்டவரே. இவளை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்தின் நடுவிலே செய்யும். இந்த நாள் முதற்கொண்டு பிசாசுகள் இவர்களுக்கு முன்பதாய் நடுநடுங்கத்தக்கதாய் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கத்தக்கதாய் உடைய கரங்களிலே விசேஷித்த அற்புதத்தின் வல்லமையை வைப்பீராக. ஆசீர்வதியும். உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.